ரெஸ்ட் ரூம் வரைக்கும் ஜியாசு கூடவே வரது ஜாங்ஷுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு. அப்ப ஜியாசு சேஃப்டிக்கு ஏதாச்சும் வச்சிருக்கியா இல்ல நான் போய் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டா, இல்ல என்கிட்ட எதுவுமே இல்லன்ட்டு ஜாங்ஷு சொல்ல, சரி ஓகே ஒண்ணும் இல்ல நீ ரெஸ்ட் ரூம்லயே வெயிட் பண்ணு, நான் போய் வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் நீ உள்ளேயே இருன்ட்டு ஜாங்ஷுவை அனுப்பிச்சு வச்சா. உள்ள வந்து அவங்க ஸ்கர்ட்டை பாக்குற ஜாங்ஷு, ஐயோ இதை பார்த்ததாலதான் அவன் நம்ம பின்னாடியே வந்திருக்கான்ட்டு இன்னும் ஆக்வர்டா ஃபீல் பண்றாங்க. கட் பண்ணா எங்க ஜியாசு, டே உன் தங்கச்சிக்கு ஸ்டொமக் பெயினாண்டா, உடனே கீழே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வான்னு சொல்லி அங்க சேஃப்டி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்ட பிறகு ஜியாசு ஜாங்ஷுக்காக ஒரு பிளாக் கலர்ல ஸ்கர்ட்டும் பார்த்து வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜாங்ஷுக்கு அதையெல்லாம் கொடுத்து விடுறதுக்காக ரேண்டமா ஒருத்தங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அதையெல்லாம் கொடுத்து விடுறாங்க. அவங்களுமே ஜாங்ஷு கிட்ட இதெல்லாம் கேர்ள்ஸ் கோ த்ரூ பண்ற ஒரு நார்மலான விஷயம் தான், இயல்பான இயற்கை தான், ரொம்ப ஆக்வர்டாலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காம போட்டுட்டு வெளியே வாமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க வெளியே ஜியாசு சாங்யான் கிட்ட, சரிடா நான் மேல போய் அவங்க கூட ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன், நீ உன் தங்கச்சியை கூட்டு வந்துருன்னு சொன்னா. சாங்யானோ இருடா 3 பேருமே ஒன்னா போலான்னா, டே நான் இருந்தா அவளுக்கு எம்பாரசிங்கா இருக்காதா, நீ தாண்டா அவளோட அண்ணா, நீ கூட்டிட்டு வா, நான் மேல போய் அவன் கூட இருக்கிறான், அவன் என்னாச்சு ஏன் லேட்டு கிட்டுன்னு கேட்டானா, இங்க கீழே இருக்கிற ஏதாவது கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு ஜியாசு மேல போய் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரெஸ்ட் ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வெளியே தயங்கி வராங்க ஜாங்ஜு. வெளியே வந்து எட்டி பார்த்தா நல்ல வேலை அங்க ஜியாசு இல்ல, அவங்க அண்ணன் சாங்யான் தான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் ஜாங்ஜுக்கு ஓரளவு ரிலீஃபாவே இருக்கு. குட்டி பிசாசே வீட்லயே சொல்லி இருந்தா உனக்காக பார்சல் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல, சரிவா ஒன்னும் இல்ல டக்குன்னு மேல போய் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்ட்டு மேல வந்து அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு நினைச்ச மாதிரி, என்னடா இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா, அது ஒண்ணுமில்லடா கீழே இருக்கிற பிளே ஏரியால ஜாங்ஜு விளையாடிட்டு இருந்தாடான்னு சொல்ல, இவ்வளவு நேரம் விளையாடியோமாடா கிஃப்ட் ஏதோ அடிக்காம வந்திருக்கீங்க, நீ உனக்கு கவலைப்படாத ஜாங்ஜு, சாப்பிட்ட பிறகு நான் உனக்கு விளையாடி கிஃப்ட் அடிச்சு தரேன்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ல, ஜியாசு சடனா அங்க இருந்து எழுந்து எங்கேயோ போறான். எங்கடா போறான்ட்டு இவங்க திரும்பி பார்த்தா சாங்ஷுக்காக சுடு தண்ணி கேட்டு வாங்கிட்டு வந்து அதை அவங்களுக்கு ஊத்தி கொடுத்து, இதை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு ஜாங்ஜு, ஒன்னும் ஆகல சரியானா அவங்களும் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, சரி சாப்பிடுறதுக்கு என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா 4 பேருக்குமே காமனா வெஜிடபிள் பாஸ்ட் ஆர்டர் பண்ணிருக்கானுங்க. ஆனா அது ஜாங்ஜுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாமளே இந்த நிலைமையில இருக்கும்போது இவனுங்க வேற பிடிக்காத சாப்பாடா பார்த்து ஆர்டர் பண்ணிருக்கானுங்களே, என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா ஜியாசு அதையெல்லாம் கவனிச்சு, உனக்கும் இது பிடிக்காதா எனக்கும் பிடிக்காதுதான்ட்டு அவங்க பிளேட் எடுத்து அதுல இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி காய்கறிகள் எல்லாம் மட்டும் எடுத்து தனியா ஒரு பவுல்ல போட்டு, இந்தா இப்ப பாஸ்டாவை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தா ஜாங்ஜு. ஜியாசு எதுக்காக நம்ம கிட்ட இவ்வளவு கைண்டா கேரா இருக்கான், கார்ல வரும்போது பயங்கரமா பசிக்குது டக்குன்னு போங்கடான்னு சொல்லிட்டு வந்த ஜியாசு இங்க வந்துட்டோம்னா அவன் பசிய ஃபர்ஸ்ட் போக்கிக்காம நாம ஒழுங்கா சாப்பிடுறோமான்னு பார்த்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை ஜியாசுக்கு நாம கொஞ்சம் ஸ்பெஷலான பர்சனா இருப்போமா அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாரும் கீழே வரும்போது அவங்க சும்மா சிக்கும் கீழே சாப்பிடுறதுக்கு முன்னாடி கேம் விளையாடி கிஃப்ட் அடிக்காம வந்துட்டோம்னு சொன்னதை நெஜோன்னு நினைச்சு இப்போ நம்ம விளையாடி கிஃப்ட் அடிச்சுட்டு போலாமன்ட்டு அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு ஆர்வமா போய் விளையாடிட்டு இருக்க ஜியாசு ஷாங்ஷு கிட்டயே கொஞ்சம் காயின்ஸை வாங்கி உனக்கு எந்த பொம்மை வேணும்னு கேட்டு விளையாடி அந்த பொம்மையை ஜாங்ஷுக்கு வாங்கி கொடுக்குறான். இவ்வளவு நேரம் ஆக்வர்டா எம்பாரசிங்கா இருந்த ஜாங்ஷு அப்பதான் கொஞ்சம் சிரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜாங்ஷு இன்னொரு முறை அவங்க பழைய பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அதுதான் அன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல ஜியாசோவா அவங்களோட அண்ணன்னு சொல்லி ஸ்கூல்ல போய் காமிச்சு கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா. அப்ப ஜியாசு சாரு உன் அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்ல சொன்னாரோ அதை நான் வந்து சொல்லிட்டு தான் போவேன்ட்டு அவங்க கூட வீடு வரைக்கும் வந்துட்டு இருக்கான். என்ன ஜியாசு இப்படி பண்றீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் கூட்டிட்டே வந்தேன், இப்ப நீங்களே வந்து மாட்டி விட்டுறீங்க, சரி சரி அழாத சும்மா உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன்ட்டு 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ் போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் சார் நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாரு, கிளாஸ் டைம்ல எல்லாம் கிளாஸா தான் கவனிக்கணும், நீ வரையறதெல்லாம் ஃப்ரீ டைம்ல இல்ல வீட்டுக்கு வந்துட்ட பிறகு வரைஞ்சிக்கோ சரியா அப்படின்ட்டு ஜியாசு ஷாங்ஜுவா அவங்களோட வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு கிளம்புறான். என்ன லிட்டில் கேர்ள் நல்லா கைய மட்டும் ஆட்டாத, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்னா திரும்ப வந்து உன் அம்மா அப்பா கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவனும் டாடா காட்டிட்டு போனா இவங்க வீட்டுக்குள்ள போகாம அவனுக்கு தெரியாம வந்து எட்டி பாக்குறாங்க. அப்ப ஜியாசு ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு பப்பி டாக செல்லமா கொஞ்சிட்டு அப்படியே நடந்து போறான். இது எல்லாத்தையும் இவங்க இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஜியாசு அப்ப இருந்த மாதிரி இப்பயும் கைண்டா தான் இருக்கிறாருன்ட்டு நினைச்சு பாக்குறாங்க. சாங்ஷு மேல கிரஷா இருக்கிற அவங்களோட ஸ்கூல் மேட்டோட பர்த்டே பார்ட்டிக்காக அவங்களோட ஃப்ரெண்டு வலுக்கட்டாயமா இவங்களை இழுத்துட்டு வராங்க. இந்த மாலுக்கு தாண்டி வர சொன்னானுங்க, நம்மள வர சொல்லிட்டு அவனுங்களை காணலையே, சரி அவனுங்க வர வரைக்கும் நாம ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு ஒரு பேக்கரிக்குள்ள வந்தா அங்க ஜியாசு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஷாங்ஷுவை பாக்குற ஜியாசு, ஹே ஷாங்ஷு என்ன உன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வந்திருக்கியா, வா வான்ட்டு மெனு கார்டு எடுத்து அவங்க கையில கொடுத்து என்ன சாப்பிடுறேன்ட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு அனுப்பிச்சு வச்சா அவங்க ஜியாசு வேலை பாக்குறதே பார்த்துட்டு இருக்காங்க. ஜியாசுவுமே அதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எங்க ஷாங்ஷு அவனை சைட் எல்லாம் அடிக்கல, படிச்சுட்டு இருக்கும் போதே வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, நம்ம அண்ணாக்கெல்லாம் இப்படி கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஜியாசுக்கு மணி ப்ராப்ளம் போல, அதனாலதான் அவர் இப்படி படிச்சுட்டே கஷ்டப்படுறாருன்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுறதுன்ட்டு டிசைட் பண்ணி அவர்கிட்ட வந்து சொல்லி காசு எடுத்து கொடுத்தா, என்னது இது பத்தாதே இன்னும் எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் வேணும்ன்ற மாதிரி கேக்குறான். ஜாங்ஜுவோ இல்ல நான் மெனு கார்டுல இருக்கிற காசை கரெக்டா தான் எடுத்து தரேன்னா, இது கேக்குக்கான காசு இல்லமா, என்ன ஒழுங்கா வேலை பார்க்க விடாம என்னையே பார்த்துட்டு இருந்த இல்லையா அதுக்காகன்றான். ஜாங்ஜுவோ நான் ஒன்னும் உங்களை பார்க்கல ஷாப்பை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல ஜியாசோவோ
அப்படியா, சரி ஓகே, காசுலாம் வேணாம், நீயே வச்சுக்கோ, போய் உட்காரு, நான் ஆர்டர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னா, காசு வாங்கிக்கங்க, அதெல்லாம் தப்பு, இதுக்காக தானே நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு ஜாங்ஜூ சொன்னா, அம்மா உனக்காக தர கேக்கல நான் ஒன்னும் ஏழை ஆயிட மாட்டேமா, ரொம்ப போட்டு யோசிக்காம போய் உட்காரு, நான் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஷாங்ஷுக்காக ஜியாஷு ஸ்பெஷலா பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்டு, யாரு அது, செம்ம அழகா இருக்காங்க, தெரிஞ்சவங்களான்னு கேட்டா, ஆமாமா தெரிஞ்சவங்க தான், ரொம்ப வலிது தொடச்சு கொடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜியாசு ஆர்டர் ரெடி பண்ணி அவங்க டேபிள் எடுத்துட்டு வந்து வைக்கிறான். அப்போ ஷாங்ஷுவோட கிரஷ் உள்ள வந்து, என்ன உன் அண்ணன் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காருன்ட்டு ஷாக்கா கேக்குறான். இவன் யாருன்னு தெரியுதா? 8th ஸ்டாண்டர்ட்ல ஜியாசுவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரும்போது ஒரு பையன் பனிஷ்மெண்ட்ல இருந்தாலயா, அந்த பையன் தான் இவன். ஷாங்ஷு, நீங்க ரிச்சான ஃபேமிலி தானே, அப்புறம் எதுக்கு உங்க அண்ணன் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காருன்ட்டு விடாம கேட்டுட்டு இருக்கான். என்னமோ சரி வாங்க, நான் பிளே ஏரியாவை 1 ஹவருக்கு புக் பண்ணிருக்கேன், அங்க போய் விளையாடிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போலான்னு கூட்டிட்டு போனா, ஷாங்ஷு திரும்ப ஜியாசுவை பாக்குறதுக்காக ஷாப்புக்குள்ள ஓடி வந்து, ஜியாசு எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெட்டியா ஊர் சுத்துறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, என்னோட ஃப்ரெண்டு தான் என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டாங்கன்றா. இந்த வயசுல சுத்தாம அப்புறம் எந்த வயசுல சுத்துவேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுன்றான். இல்ல நீங்க நான் வெட்டியா ஊதாரித்தனமா ஊர் சுத்திட்டு இருக்கேன்ட்டு நினைச்சிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் வந்து சொல்றேன்றாங்க. பைத்தியமே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போகும் ஃப்ரெண்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ட்டு அனுப்பிச்சு வச்சா, ஷாங்ஷு டேபிள்ல அவங்க சாப்பிட்டதுக்கான காசை வச்சுட்டு ஓடி போறாங்க. அதை பாக்குற ஜியாசு காசை வைக்கிறதுக்காக தான் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு போயிருக்கான்ட்டு காசை எடுத்து சிரிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கிரஷ் பையனோட பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச கையோட ஷாங்ஷு வீட்டுக்கு கிளம்ப தனியா வெளியே வந்துடுறாங்க. அப்ப அந்த கிரஷ் அவங்க பின்னாடியே ஓடி வர இதெல்லாம் ஷாப்புக்குள்ள இருந்து ஜியாசுவும் நோட்டீஸ் பண்ண, என்ன ஷாங்ஷு கேக் வெட்டிட்டோனவே கிளம்புற, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம மால்லே ஸ்பெண்ட் பண்ணலாம்ட்டு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னா, கூட்டிட்டு வந்தீங்களா, என்னை ஏமாத்தி கடத்திட்டு வந்துட்டு, சரி நானும் உன்னோட பர்த்டே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் இருந்தேன், நான் கிளம்புனா என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் அங்கேயே தானே இருக்காங்க, அவங்க கூட போய் செலிப்ரேட் பண்ணுனா, ஹே அவனுங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுடி, நான் உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் வர சொன்னேன்ட்டு பட்டுன்னு ஐ லவ் யூன்ட்டான். அந்த டைம் பார்த்து ஜியாசு உள்ள வந்து இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, ஒன்னும் நடக்கல, நானும் அலரட்சியோட ஜியாசுவோ என்னாச்சு ஷாங்ஷு இவன் இப்படி பயந்து ஓடிட்டு இருக்கான்னு கேட்டா, அது பைத்தியம் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள வந்தோன்னா உங்களை என்னோட அண்ணன் நினைச்சு பயந்து ஓடுறான்னு சொல்ல, ஓஹோ 11th ஸ்டாண்டர்ட்லயே லவ் ஆனா, அட நீங்க வேற ஜியாசு, நான் அவனை ஒழுங்கா படிக்கிற வேலையை பாடுறான்ட்டு திட்டிட்டேன், எனக்கு இந்த லவ் எல்லாம் எப்படி பண்ணுன்னு தெரியாதுன்றாங்க. அதை கேட்கிற ஜியாசு, அப்ப எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சா பண்ணுவியான்ட்டு கலாய்க்கிற மாதிரி கேட்டு சரி கையை நீட்டுன்றான். அப்போ அவங்க டேபிள்ல வச்சுட்டு போன காசு எடுத்து அவங்க கையில கொடுத்து, இங்க பாரு நான் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு நீ நினைக்கிற, அது நல்ல எண்ணம் தான், ஆனா இது நீ சம்பாரிச்ச காசு இல்ல, உன் அப்பா அம்மா உனக்கு கொடுத்த பாக்கெட் மணி தானே, இந்த வயசுல வரதெல்லாம் லவ்வே கிடையாது, அப்புறம் அந்த அட்டென்ஷன் சீக்கிங் இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்ற டிராப்புக்குள்ள எல்லாம் போய் மாட்டிக்காம நல்லா படிச்சு சுயமான முறையில கண்ணியமா சம்பாதிக்க ஆரம்பி, அப்போ நான் கஷ்டத்துல இருந்தா உரிமையா உன்கிட்ட வந்து வெக்கப்படாம எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு கேட்பேன், சரியா, இப்ப அந்த காசு எடுத்துட்டு ஒழுங்கா வீடு போய் சேரு, ஷாப்ல யாருமே இல்ல ஷாங்ஷு, ஓனர் பார்த்தாருன்னா அவள் தான் காலி, சரி நீ பத்திரமா வீட்டுக்கு போன அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே காம்படிஷன்ல எந்த ஸ்போர்ட்ஸ்லயுமே பேர் கொடுக்காம நைஸா எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருந்த ஷாங்ஷுவை பிடி சார் கிளாஸுக்கு வந்து எழுப்பி, என்னமா உன் பேர் எதுலயுமே இல்லைன்னு கேட்டா, இல்ல சார் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அடுத்த வருஷம் கலந்துக்கிறேன்றாங்க. 17 வயசுல என்ன உடம்பு சரியில்லை உனக்கு, ஹை ஜம்ப்ல தான் பேரு கம்மியா இருக்கு, நீ ஹை ஜம்ப்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொண்டு அவங்களை கேட்காமலே பேரை எழுதிடுறாரு. ஜாங்ஷுவும் சரி ஓகே எதுக்கு நம்மளால முடியாதுன்னு நினைச்சிட்டு பாசிட்டிவா முடியும் நினைச்சு பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு என்ட்ரி போட வந்தா அவங்க அண்ணன் சாங்கியா அங்க இருக்கான். சாங்கியா மட்டும் இல்ல ஜியாசுவுமே வந்திருக்கான். எப்படான்னு பார்த்தா சில ஸ்கூல்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் காலேஜ் பசங்க வாலண்டியரா வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கானுங்க. பாசிட்டிவா வந்த ஜாங்ஷு ஜியாசுவை பார்த்தோன்னே கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க. அச்சோ இவர் முன்னாடி ஒழுங்கா பண்ணலனா மானமே போயிடும்ட்டு. அப்ப ஜியாசு அவங்களுக்கு ஒரு தொப்பி போட்டு விட்டு வெயில்ல கருத்துட போற தொப்பி போட்டுனே விளையாடுன்னு சொல்ல, ஷாங்ஷுவுமே இந்த தொப்பியை நம்மளோட வெற்றியின் அறிகுறியா நினைச்சு தாவுடின்ட்டு வேகமா ஓடி வந்தா, எக்ராமா அப்படியே போல் கிட்ட வந்து நின்னுட்டாங்க. என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்க, இல்ல லைட்டா ஜெர்க் வாங்கிச்சு, இன்னொரு முறை ஓடி வரேன்ட்டு திரும்பி வந்து ஷாங்ஷு ஒழுங்கா தாண்டிடி ஜியாசு வேற பாத்துட்டு இருக்காருன்ட்டு மனசுலயே நினைச்சு ஓடி வராங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கிளிப்பை பாருங்களேன். இந்த எபிசோட் பார்க்கும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி ஆக போதா இல்ல என்ன ஆக போகுதுன்ட்டு எல்லாரும் இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருந்தா, ஜாங்ஷு வேகமா ஓடி வந்து போல் ஆயிட்டு வரைக்கும் கூட எகிர முடியாம இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் கீழே விழுந்ததால ஜாங்ஷுக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. உடனே அவங்களை தூக்குறதுக்காக சாங்யான் ஜியாசு அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க பக்கத்துல வந்து அடி எதுவும் பெருசா படல, உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும் போது ஜியாசு சாங்ஷுவோட டீச்சர் கிட்ட மாட்டிக்கிறான். நீ தானேப்பா அவளோட அண்ணன், நீ தானே இப்ப தூக்கணும், அவளை இப்ப தூக்குறது யாருன்னு கேட்டா, சாங்ஷு உடனே அவங்க அண்ணன் வாய பொத்தி இது என்னோட அப்பா சாருன்ட்டாங்க. அதை
இதை கேட்கிற ஜியாசுக்கு ஒரு பக்கம் ஷாக்குனா இங்க சாருக்குமே ஷாக்கு. என்ன உன் அப்பா இவ்வளவு இளமையா இருக்காருன்ட்டு. சார் அவர் அரிய வகை மூலிகை எல்லாம் சாப்பிடுவாரு சார். என்ன மூலிகைன்ட்டு உங்களுக்கும் அப்புறமா வந்து சொல்றேன், இப்ப எங்களை தயவு செய்து விட்டுருங்கன்ட்டு ஜியாசுமே எஸ் ஆயிட்டான். அடுத்து என்னாச்சுன்றது பாக்குறதுக்கு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா பிளேலிஸ்ட்ல போய் பார்க்காத சீரீஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லா கதையுமே நம்ம அப்படியே ஆர்டரா ஒரு ஃப்ளோவா பார்ப்போம். இங்க சாங் ஷூவை ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அவங்க அண்ணன். நான் எப்படி உன்னோட அப்பாவானு கேட்க, ஐயோ என்னால வலி தாங்க முடியலையே, இவன் வேற இந்த வழியில கேள்வியா கேட்டு உயிர் எடுக்கிறானே, ஜியாசோ என்னை எப்படியாச்சும் காப்பாத்திருங்கன்ட்டு அவங்க மேல ஏறி தாவிக்கிறா. அப்ப சாங்யா நீ கூட்டிட்டு போய் பேண்டேட் ஏதாச்சும் போட்டுட்டுறா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப ஜியாசோ இவங்களுக்கு பெயிண்ட் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு நீ ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா, அது அவ்வளவு ஹைட்டு கூட இல்ல, அதையே உன்னால தாண்ட முடியல, படிச்சா மட்டும் போதாது ஃபிட்னஸையும் பாத்துக்கணும், இல்லனா நீ என்ன படிச்சு நல்லா சம்பாதிச்சாலும் ஹெல்தியா இல்லைன்னா பிரோஜனமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களோட அண்ணனும் அங்க வந்து குட்டி பேசாசே உனக்கு ஒழுங்கா நடக்கவே தெரியாது, உன்னை எவண்டி ஹை ஜம்ப்ல பேரு கொடுக்க சொன்னா, ஐயோ என்ன தயவு செய்து கிளாஸ்ல கொண்டு போய் விட்டுருங்கடா, இவரு என்னடா அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிறாரு, நீ என்னடா கேள்வியா கேட்டு சாவடிக்கிற, போதுண்டா சாமி என்ன அப்படியே அழகா தூக்கின்னு போய் கிளாஸ்ல மட்டும் விட்டுருங்கடான்னு கெஞ்சுறாங்க. சரி சரி அழாதன்ட்டு இந்த வாட்டி சாங்கியான அவங்களை தூக்கி கிளாஸ்ல கொண்டு போய் விடலாம்னு பார்த்தா அங்க விளையாடிட்டு இருக்க பசங்கள யாரோ ஒருத்தவங்களுக்கு அடிப்பட உடனே ஜியாசோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக ஓடி போக அதையெல்லாம் பாக்குற ஷாங்ஸு அப்ப ஜியாசு நம்ம கிட்ட மட்டும் கைண்டா இல்ல எல்லாருக்கிட்டையும் தான் கைண்டா இருக்காரு, நாம தான் ஜியாசு நம்மள கொஞ்சம் ஸ்பெஷலா பாக்குறாருன்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோன்ட்டு சேடா அப்படியே கிளாஸ்க்கு போறாங்க. அப்ப சாங்யா குட்டி பிசாசு இந்த காலை வச்சுட்டு சாயந்தரம் எப்படி வீட்டுக்கு போவ, நீ ஸ்கூல்லே இரு, நான் கிளாஸ் முடிஞ்சோன்னா வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்ட்டு சொல்றான். ஸ்போர்ட்ஸ் டேல காலை உடைச்சுக்கிட்ட சாங்ஜுவை ஈவினிங் நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்ன சாங்யா காலேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க்ல மாட்டிக்கிட்டதால ஜியாசுவை அனுப்பிச்சிருக்கான். இங்க ஸ்கூலுக்கு வந்து பாக்குற ஜியாசுக்கு செம ஷாக்கு. ஏன்னா செக்யூரிட்டி ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் அப்பமே கிளம்பிட்டாங்கப்பா, உள்ள ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் யாருமே கிடையாதுன்றாரு. ஜியாசு ரெக்வஸ்டா கேக்குறான், நான் இன்னொரு முறை போய் செக் பண்ணிட்டு வாங்கண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு காலில் அடிபட்டு இருக்கு, அவனால தனியெல்லாம் போக முடியாது ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறான். அட என்னப்பா நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்ற, இது ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிற இடம், என்ன மீறி யாரும் உள்ளேயும் வர முடியாது வெளியும் போக முடியாது, நான் அவ்வளவு உன்னிப்பா தான் கவனிச்சிட்டு இருக்கேன், இப்பதான் பசங்களோட பர்சனல் சேஃப்டிக்காக மொபைலும் யூஸ் பண்ணலாம்ட்டாங்கல்ல, நீ கால் பண்ணி கேளுப்பான்ட்டு அனுப்பிச்சிடுறாரு. சரின்ட்டு ஜியாசு கால் பண்ணா சாங் ஷோ காலை பிக் பண்ணவும் மாட்டேன்றாங்க, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க. செம்மையா பதறி போன ஜியாசு வெளியே வந்து அவங்களை தேடிட்டு இருக்கான். சரி சாங் ஷோ எங்க காணா, காலில் கட்டு போட்டு கிளாஸ்லயே தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு நம்ம ஸ்டேஷனரிக்கு போலாண்டி என் கூட வாயன்னு சொல்லி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து, ஆனா அந்த பொண்ணு சாங் ஷூவை ஏமாத்தி ஸ்டேஷனரிக்கு எல்லாம் போகாம ஒரு சந்துக்குள்ள கூட்டிட்டு போறா, என்னோட ஃப்ரெண்டா இருந்தா என் கூட வாடின்னு மிரட்ட வேற செய்யறா. சாங் ஷூ ஹே அந்த இடத்துக்கு எல்லாம் போக கூடாதுன்ட்டு டெய்லி ஸ்கூல் அசம்பிளில சொல்லுவாங்கல்ல, ஏன்டி அங்க போனோம்னா இந்த பொண்ணும் எனக்காகடின்னு ப்ளீஸ் ப்ளீஸ்னு கூட்டிட்டு போயிட்டா. அங்க போய் பார்த்தா ஒரு 3 பொண்ணுங்க ரவுடி மாதிரி சாங் ஷோவோட ஃப்ரெண்டு கிட்ட, ஹே உன்னை உன் வீட்டுல காசு திருடி எடுத்துட்டு வர சொன்னோம்ல, என்ன நீ வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கனா, இல்ல எங்க வீட்டுல அவ்வளவு காசுலாம் இல்ல, நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலி, அதான் என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கா, அவ பணக்காரி, அவங்க வீட்டுல நிறைய காசு இருக்கும்ட்டு மாட்டி விட்டுறா. ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நம்பி வந்த இடத்துல இப்படி வகையா மாட்டி விட்டதால ஜாங்ஷு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்ப அந்த 3 பொண்ணுங்களும் ஜாங்ஷு சேர்த்து வச்சிருக்க பாக்கெட் மணியை எடுத்து பார்த்து, என்ன இவள பணக்காரின்னு வெறும் 50 ரூபா தான் வச்சிருக்கான்ட்டு கலாய்க்கிறாளுங்க. 50 ரூபாலாம் பத்தாதடி, இதை வச்சுட்டு ஒரு தம்மு பாக்கெட் கூட வாங்க முடியாதுன்ட்டு அவளுங்க ஜாங்ஷுவை ஃபோர்ஸ்ஃபுல்லா செவுத்து பின்னாடி திருப்பி அவங்க பேக் ஜிப்பே எல்லாம் கழட்டி இதுக்குள்ள ஏதாச்சும் காசு ஒளிச்சு வச்சிருக்காளான்ட்டு தேடுறாங்க. பேக்ல இருந்து அவங்களோட புக்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு ஒரே அராஜகம். சாங் ஷோவோ பாவம் நம்ம ஃப்ரெண்டே இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டி விட்டாலேன்ட்டு அமைதியாவே இருக்காங்க. அப்ப அந்த 3 பொண்ணுங்களும் நாளைக்கு இதே ஸ்பாட் இதே டைமுக்கு இங்க வருவோம், நீங்க நிறைய காசு எடுத்துட்டு வரணும், இதை யார்கிட்டயாச்சும் சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நடக்கிறதே வேறன்ட்டு மிரட்டிட்டு போயிடுறாளுங்க. சாங் ஷோவோ அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்து, ஏன்டி என்ன இப்படி மாட்டி விட்ட, உண்மையா சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல, இல்லன்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம், அதையெல்லாம் விட்டுட்டு என்ன கூட்டிட்டு வந்து பணக்கார ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்ற, எங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இப்ப இந்த நிலைமையில இருக்காங்கன்றத நான் சின்ன வயசுல இருந்து கூட இருந்தே பாத்துட்டு இருக்கேன், ஒவ்வொரு ரூபாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சது, நீ என்கிட்ட உண்மையா சொல்லி இருந்தா எங்க வீட்டுல டூரு கீரு போறோம்ட்டு ஏதாச்சும் போய் சொல்லியாச்சும் உனக்கு காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன்டி, ஆனா இப்படி பண்ணிட்டியே, இனிமேல் என் முகத்திலேயே முழிக்காத, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர ஒரே வழி இங்க நடந்ததெல்லாம் உன் வீட்லயும் ஸ்கூல்லயும் போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கால் வலியோட அலாத குறையா திரும்பி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஜியாசு அவங்கள வர வழியில பாத்துறான். சாங்ஷு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி வந்த கால் வலியோட, நான் அவனை ஸ்கூல்ல இருந்து தேடிட்டு இருக்கேன், என்ன ஆச்சுன்னா அவன் ஓடி வர சாங்ஷு பேச்சே வராம அழ ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குற ஜியாசு என்ன ஆச்சுமா அழாத, நான் இருக்கேன்டான்ட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். நட்பே ஏமாத்திடுச்சேன்ட்டு ஜியாசுவை பார்த்தோன்னு சாங்ஷு எதுவுமே பேசாம அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜியாசுவுமே அழாத சாங்ஷு, என்ன நடந்திருந்தாலும் பாத்துக்கலாம் ஃப்ரீயா அப்படின்ட்டு அவங்களை கொஞ்சம் ஈஸ் பண்ணி ஒரு ஷாப்க்கு கூட்டிட்டு வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்து ரிலாக்ஸா என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு கேட்டா சாங்ஷு விரல் அடிபட்டு இருக்கிறது ஜியாசு நோட்டீஸ் பண்ணிடுறான். என்கிட்ட மறைக்காம என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்லு சாங்ஷுன்னு கேட்டா சாங்ஷுவுமே கோவப்படாம கேளுங்க ஜியாசுன்ட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப ஜியாசு அவங்க உன்னை அடிச்சாங்களா சாங்ஷுன்னு கேட்டா இல்ல அடிக்கலாம் இல்ல, என்ன
செவுத்துல சாச்சி பேக்ல காசு இருக்கான்ட்டு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ லைட்டா என் விரல் செவுத்துல வராசிடுச்சு. பாவம் என்னோட ஃப்ரெண்டு தான் ரொம்ப பயந்து இருக்கா, அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் என்ன கூட்டிட்டு போயிருக்கான்னு சொன்னா. அதை கேட்டு ஜியாசு செம்ம கோவமாக, இன்னும் அவளை ஃப்ரெண்டுன்றியா நீ? இப்போ ஒன்னு சொல்றேன், உன் வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வீட்டாளுங்க தவிர வெளியே கிடைக்கிற உறவுகள் அது ஃப்ரெண்டோ என்னமோ, நாம கஷ்டப்படுவோம்னு தெரிஞ்சும் ஒரு விஷயம் செய்ய துணிஞ்சாங்கன்னா செகண்ட் தாட் இல்லாம அவங்கள அங்கே கட் பண்ணிடு. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வருந்து திருந்தி வந்தா கூட அவங்க உன் மேல காட்டுற அன்பெல்லாம் அவங்களோட மூட் ஸ்விங் ஏத்த மாதிரி தான் இருக்கும். மத்தவங்களோட மூட் ஸ்விங் ஏத்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும்னு நினைச்சினா உன்னால முழுமையா வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஜியாசு ஒரு சைக்கிளை ரெண்ட் எடுத்து சாங்ஷுவை வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்றான். அப்ப அவங்க கையில ஒரு 50 ரூபாவை கொடுத்து, நான் எதிர்காலத்துல இஃப் இன் கேஸ் கஷ்டப்படுற சூழ்நிலையில வந்தா நீ நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கும் போது உன்கிட்ட எந்த ஒரு வெக்கமும் இல்லாம உன்கிட்ட உரிமையா வந்து ஹெல்ப் கேட்பேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த 50 ரூபாவை வச்சுக்கோ, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. ஒருத்தவங்க கிட்ட காசு விஷயத்திலோ இல்ல எந்த ஒரு விஷயத்திலோ ஏமாந்துட்டா நம்ம மனசு எப்படி கஷ்டப்படும் எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ யார்கிட்டையும் ஏமாறல, யாரையும் ஏமாத்தவும் இல்ல, சந்தோஷமா போய் தூங்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்துக்கும் போது அந்த நாள் நமக்கு அழகா இருக்கணும், ஒரு நல்ல மெமோரபிள் டேவா இருக்கணும்னு நினைச்சுதானே எழுந்துக்கிறோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நினைக்கலனாலுமே நம்மளோட இன்னர் ஜாய் பீஸ் எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கு. என்ன கரெக்ட் தானே? ஆனா எல்லாருக்கும் எல்லா நாளும் அழகா அமைஞ்சிருதுல. இன்ஃபேக்ட் அழகா அமையாட்டியும் பரவாயில்ல, இன்னைக்கு சாங் ஷோக்கு நடந்த மாதிரி மோசமான நாளா அமைஞ்சிடாம இருந்தாலே போதுண்டா சாமின்ற மாதிரி தான் நம்மள பாதி பேர் நினைப்போம். ஆனா அந்த மாதிரி நாட்கள்ல கூட நம்ம கூட நமக்காகவே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பர்சன் இருந்தா எல்லா நாட்களுமே அழகா இருக்கும்ல. இங்க அப்படிதான் சாங்ஷு அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான நாளை ஜியாசு மூலியமா அவன் கூட இது வரைக்கும் கிடைச்ச ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம் நினைச்சு அந்த நாளே அழகா மாத்துறாங்க. அப்போ அவன் பேரையும் ஒரு பேப்பர்ல எழுதி அதை ஸ்டார் மாதிரி செஞ்சு அவன் வாங்கி தந்த மில்க் பாட்டில்ல போட்டு அவன் கேம் விளையாடி ஜெயிச்சு தந்த டெடி பேர் கிட்ட எனக்கு என்ன ஆச்சு என்னமோ ஆகிடுச்சுன்னு ஜியாசுவை முதல் முறை ஹக் பண்ண நாள் இதுன்ட்டு அவங்க டிராயிங் நோட்ல வரைஞ்சிட்டு சந்தோஷமா தூங்குறாங்க. காசு கேட்டு மிரட்டினவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு அடுத்த நாள் சாங்ஷு ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோன்னு அவங்க அண்ணன் ஜியாசு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அதை பாக்குற சாங்ஷுவோ, என்ன நீங்களும் அவங்கள மாதிரி ரவுடிசம் பண்ண போறீங்களா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், ஒழுங்கா அவங்க வீட பார்த்து போய் சேருங்கடான்னு சொல்ல சாங்யான், ஹே குட்டி பிசாசே எங்க வா, நாங்க ஒன்னும் ரவுடிசம் பண்ண வரல, நாளைக்கு உன்ன மாதிரியே வேற ஒரு பொண்ணை அவங்க மிரட்டினா உனக்கு சொல்ல நாங்க இருந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு சொல்ல யாரும் இல்லைன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? அப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரவிட்ட கூடாதுன்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், நீ ஒழுங்கா வலிய மட்டும் காட்டி சொல்லன்ட்டு சாங்ஷுக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, சரி அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்க அடையாளம் சொல்லுன்னு கேட்டா சாங்ஷு, ஒரு பொண்ணு நல்லா ஹைட்டா இருந்தா, இன்னொரு பொண்ணு அவ தலை முடியல கலரிங் பண்ணி இருந்தா, இன்னொரு பொண்ணு கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தான்றாங்க. என்னது பொண்ணுங்களா? ஹே குட்டி பிசாசே இதையா நீ முன்னாடியே சொல்லல, நாங்க பசங்களை நினைச்சு வந்தோன்றானுங்க. சரி பொண்ணோ பையனோ தப்பு பண்ணா எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான், நீ இங்கே இரு மச்சான், நீயும் இங்கே ஷாங்ஷு கூடவே இருந்து பாத்துக்கோ, நாங்க 3 பேரு போய் இன்னான்ட்டு கேட்டு வரோம்ட்டு கெத்தா கிளம்ப. ஷாங்ஷுவோ, அவளுங்க பாக்க டெரரா இருந்தாலுங்கடா, அவளுங்க கிட்ட அடிக்கடி வாங்கிட்டு வர போறீங்கன்ட்டு கலாய்க்கிறாங்க. இங்க அவனுங்க வரத பார்த்து இந்த பொண்ணுங்க அலர்ட் ஆகும்போது சாங்கியா நேரா அவங்க கையில இருக்கிற சிகரெட்டை வாங்கி கீழே போட்டு, இந்த வயசுலயே தம்மு என்ன படத்தை பார்த்து கெட்டு போயிருக்கீங்களா? அவனுங்களா காசு சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, நாமளும் அதையெல்லாம் பார்த்துட்டு ஸ்டைலு கெத்துன்னு ஃபாலோ பண்ணா நம்மனால ஒரு சல்லி பைசா கூட சம்பாதிக்க முடியாது. தோ இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி போற வரவங்களெல்லாம் ஏமாத்தி பயம்படுத்தி பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அப்புறம் உங்களுக்கும் அந்த படத்துல வரவனுங்களுக்குலாம் என்ன வித்தியாசம்? தம் அடிக்கிறத பார்த்தா தண்ணி அடிக்கிறத பார்த்தா சின்ன பசங்க கெட்டு போவானுங்க தெரிஞ்சோ அவனுங்க பண்றானுங்கல்ல, நீங்க அதையெல்லாம் பார்த்து கெட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்கோன்ட்டு தெரியாமலே பண்றீங்க அப்படின்னு சாங்யான் சாஃப்டா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஜியாசு அந்த கேங் லீடரை மிரட்டி, செவுத்துல சாச்சி பேக்ல இருக்கிற புக்கை எல்லாமே கீழே போட்டியாமே, இனிமேல் யாரையாச்சும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டோம்ட்டு அந்த பொண்ணுங்களை மிரட்டிட்டு சாங்ஷு கிட்ட வந்து, குட்டி பிசாசு இனிமே அவளுங்கனால அவனுக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு சொல்ல ஜியாசு, இங்க பாரு சாங்ஷு, நீ பலவீனமா இருக்கிறத மத்தவங்க கிட்ட காட்டிக்காத, அதை தெரிஞ்சுக்கிட்டா உறவுன்னு சொல்லி ஆரம்பிக்கிற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் உன்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவாங்க, என்னாலும் அதுக்கு மட்டும் நீ இடம் கொடுத்துறாதுன்ட்டு அங்க இருந்து பேசிட்டே கிளம்பிடுறானுங்க. கெட்டவங்க எல்லாம் ஏன் நிறைய மனுஷங்க இருக்காங்க, அவங்கனால நல்லது பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் கெட்டதாச்சும் பண்ணாம இருக்கலாம்ல. நான்லாம் பெருசா வளர்ந்துட்டோன்னு கெட்டவங்களா இருந்துட மாட்டேன்ப்பா, ஜியாசு மாதிரி நல்லவங்களா தான் இருப்பேன்ட்டு அவர்னால மட்டும் அவ்வளவு கைண்டா இருக்க முடியுதுன்னா நம்மனாலையும் இருக்க முடியும்ல அப்படின்ட்டுலாம் ஒரு நாள் நைட்டு நினைச்சு ஜியாசு ஒரு நாள் சாங்ஷு அம்மாக்கு கிச்சன்ல லைட் எரியலையன்ட்டு ஒரு பல்பு வாங்கி கொடுத்துருப்பான். அந்த பல்பையும் இவங்க அவங்க அம்மா கிட்ட கொடுக்காம அவங்க ரூம்லயே வச்சிருப்பாங்க. அதான் அன்னைக்கு எடுத்து அவங்க 2 பேரும் அந்த பல்ப்ல இருக்கிற மாதிரி வரைஞ்சு பழைய பல்பை கழட்டிட்டு இந்த பல்பை மாட்டி பார்த்தா லேம்ப்ல அவங்க 2 பேரும் வெளிச்சமா தெரியுற மாதிரி இருக்காங்க. சாங்ஷு தினமும் ஜியாசுவை இந்த லேம்ப் வெளிச்சத்துல பார்த்துட்டே தான் தூங்குவாங்க இன்னைக்கு வரைக்குமே. ஆபத்துல ஃப்ரெண்டை மாட்டி விட்டது மட்டும் இல்லாம இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சதால ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துரும்ட்டு மேனேஜ்மெண்ட் சாங்ஷுவோட ஃப்ரெண்ட் அதிரடியா டிசி கொடுத்து நீக்கிறாங்க. இந்த பொண்ணும் சாங்ஷு அவங்கள முகம் கூட கொடுத்து பார்க்காததால பேப்பர்ல ஏதோ எழுதி திரும்பி அவங்க டேபிள்ல வச்சுட்டு போறா. அப்ப அவளோட அப்பா அம்மாலாம் வந்து ஸ்கூலே வந்து உன்னை எங்களுக்கு வேணான்னு சொல்ற நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுருக்க பாருன்ட்டு திட்டிட்டே கூப்பிட்டு போறாங்க. அப்ப இந்த பொண்ணு சாங்ஷு ஒரு முறை அவ
அவங்க முகத்தை பாத்துட மாட்டாங்களான்ட்டு ஜன்னலாண்டு நின்று அழுதுட்டு இருக்கா. ஆனா சாங்ஷுக்கு மனசே வரலையே, அந்த ரவுடி பொண்ணுங்க கிட்ட இவ பணக்கார பொண்ணுன்னு காமிச்சு குத்தல நீ. அதை நினைச்சு அவளோட முகத்தை பார்க்கவே இல்ல. அவ போயிட்ட பிறகு திரும்பி பாக்குறாங்க. சரி இந்த பேப்பர்ல என்னதான் எழுதிருக்கான்ட்டு எடுத்து பார்த்தா பெருசா பேராகிராஃப்லாம் எதுவும் எழுதல. 2 வார்த்தை, சாங்ஷு என்ன மன்னிச்சிடு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா மன்னிப்பீங்களா? இங்க சாங்ஷுவால மன்னிக்கவும் முடியல, மன்னிக்காம இருக்கவும் முடியல. என்னமோ போற இடத்துல அந்த பொண்ணும் நல்லா இருந்தா சரிதான்.